ரொம்ப நாள் கழிச்சு உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷம். வெல்கம் டு ஹேங் ஓவர். இன்றைக்கி அதான் நீங்கள் தமிழில் பார்த்தது தான், நம்மளோட ஃபேஸ்புக் ஐடி வந்து ஹேக் ஆயிடுச்சு. அதுக்கு மெயின் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான். நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. இவனால் எப்படி ஹேக் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வெள்ளிங்கிரி மலை வீடியோ போட்டிருப்போம் போன தடவை. அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 300 GB ஃபைல். அது நம்ம அந்த கலை நிகழ்ச்சி நடத்தினது ப்ளஸ் அந்த விளாக் எடுத்தது எல்லாமே சேர்த்து ஒரு 300 GB ஃபைலு. அதை வந்து நான் எல்லாத்துக்கும், அதாவது வெள்ளிங்கிரி மலைக்கு வந்தவங்க மொத்த பேர்த்துக்கும் நான் அனுப்பணும், ஒரு குரூப்பில் அனுப்பணும். 300 GB எப்படி வாட்ஸ்அப்பில் அனுப்புறது அப்படின்னு யோசிச்சப்போ தான் நிறையா பேர் சஜஷன் பண்ணியிருந்தாங்க. டெராபாக்ஸில் போட்டோம்னா 1 TB கொடுப்பாங்க, நீங்கள் டெராபாக்ஸில் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் சரி என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி டெராபாக்ஸ் டவுன்லோட் பண்ணேன். ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது டெராபாக்ஸில் ப்ரீமியம் அப்கிரேட் பண்ணால் தான் 1 TB அக்சஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம அதுக்கு பதிலாக ஒரு மோட் APK டவுன்லோட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி மோட் APK டவுன்லோட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்லோட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் அனுப்பியாச்சு. அனுப்பி கொஞ்ச நாள் கழித்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரி காட்டுச்சு. நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எவன்டா ஹேக் பண்ணுறது, எவன்டா ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி அப்போ தான் பார்த்தா என்னோடய ஃபேஸ்புக் ஐடி என்னோடய மொபைலில் லாகின் ஆகிருக்கு. அது போக இன்னொரு டிவைஸில் லாகின் ஆகிருக்கு. அந்த டிவைஸோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வியட்நாம்னு காட்டுது. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ணுறது இல்லை. அதுக்கப்புறம் நான் அந்த ஃபேஸ்புக் ஐடியோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ண முடியல. சரி என்ன பண்ணலான்னு பார்த்தா நான் இந்த மாதிரி ஃபேஸ்புக்குக்கு மெயில் அனுப்பியிருந்தேன். இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் என்ன போட்டு ஃபேஸ்புக்கு ஒரு மெயில் அனுப்பியிருந்தேன். அதுக்கு ஃபேஸ்புக்கிட்டேருந்து எனக்கு ஒரு ரிப்ளை வந்துச்சு. ஸோ இதுதான் அந்த ரிப்ளை. தேங்க்யூ ஃபார் ரீச்சிங் அவுட் த கிரிவன்ஸ் ஆஃபீஸர் மெயில்னு போட்டு என்னென்னமோ அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன் அக்கார்டன்ஸ் வித் சம்திங் என்னமோ போட்டு we have set up a mechanism for submission in order to send your grievance for review by our experts. We request you to submit the same in the structured manner by filling up the following form அப்படின்னு போட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்மில் தான் நான் வந்து ஃபில்லப் பண்ணி அனுப்பியிருந்தேன். அதுக்கு அவங்க ரிப்ளை, அவங்கக்கிட்டேருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தி இன்ஸ்டாகிராம் டீம் ரிசீவ்ட் அ ரிப்போர்ட் ஃப்ரம் யூ ஃபார் ரெஃபரன்ஸ் யுவர் கம்ப்ளைண்ட் நம்பர்னு போட்டு ஒரு நம்பர். த கம்ப்ளைண்ட் வயலேஷன் யுவர் லீகல் ரைட்ஸ் என்னென்னமோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயில் வந்திருக்கு. இதுக்கு அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நான் நம்பி கொஞ்ச நாள் கம்முன்னு இருந்தேன். அதை அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க டீம்லேருந்து எனக்கு ஒரு மெயில் வந்துருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் இந்த மெயில் ரிசீவ் ஆகிருக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் ரிப்போர்ட், வி ஹாவ் ரிவ்யூட் யுவர் ரிப்போர்ட் அண்ட் யூஆர் அனேபிள் டு ஃபைண்ட் எனி ஹேக் சிக்னல்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எவனோ ஒருத்தன் நம்ம அக்கௌண்ட்டை இதில் ஹேக் பண்ணி அவன் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். சரி, ஃபேஸ்புக்கை அவங்களோட டீமெல்லாம் நம்பினா சரி வராதுன்னு சொல்லிட்டு நம்ம கைவரிசையை காட்டினோம். எனக்கு கொஞ்சம் தெரியும். நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட சர்வர் வந்து ரொம்ப ஒஸ்ட்டு சர்வர் இருக்கிறதுலையே. ஈஸிலி சர்வர் வந்து ஃபேஸ்புக் தான். அதனால் நான் வந்து ஈஸியாக உள்ளே போயிட்டேன். நான் உள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, லாக் அவுட் ஃப்ரம் ஆல் டிவைசஸ்ங்கிறத நம்ம அக்கௌண்ட் மூலமாக பண்ண முடியாது. ஈஸியாக உள்ளே நீங்கள் வந்து ஒரு ஐடியா பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளேருந்து லாக் அவுட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதில் நான் வந்து லாக் அவுட் ஃப்ரம் ஆல் டிவைசஸ்னு கொடுத்து ஃபஸ்ட்டு என்னோடய டிவைஸும் சேர்த்து நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு என்னோடய டீட்டெயில்ஸு, என்னோடய மொபைல் நம்பர்லாம் கொடுத்து நான் லாகின் பண்ணி ஃபஸ்ட்டு என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். மொபைல் நம்பர், மெயில் ஐடி, என்னோடய ஃபோட்டோ எல்லாத்தையுமே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நேம் சேஞ்ச் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது அது மட்டும் ஆகலை. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நேம் மட்டும் 60 days கழித்து தான் நீங்கள் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் என்னால் நேம் சேஞ்ச் பண்ண முடியல. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஃபைல் அனுப்பணும், டெராபாக்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லை தேர்ட் பார்ட்டி ஆப்ஸில் ஃபேஸ்புக் லாகின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ப்ளே ஸ்டோர் மூலமாக ஆத்தரைஸ் பண்ணப்பட்ட ஆப்ஸில் மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதையும் டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஃபேஸ்புக்கோ இல்லை உங்களோட மற்ற ஐடியோ தொலைச்சிட்டு தேடாதீங்க. எனக்கு ஓரளவுக்கு இல்லை, சின்ன
லெவல் ஹேக்கிங் தெரிஞ்சனால நான் ஈஸியாக அதை ஓப்பன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இதே தெரியாதவங்க, இதை காண்டாக்ட் பண்ண தெரியாதவங்க இருந்தாங்கன்னா, அது என்னோடய ஐடியாவை எதுவும் யூஸ் பண்ணாதனால நான் ஈஸியாக பண்ணிட்டேன். இதே ஐடியா வச்சு வேறு ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணியிருந்தால் ரொம்ப பிரச்சனையாயிரும். நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி நிறையா வேலை இருக்குது.